饺子很
இன்னும் யாராவது ஜாயின் பண்ணுகிறார்களா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. முகநூல் ஜூம் செயலி வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்துடன் இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்க இருக்கின்றோம். திரையில் தோன்றும் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் படத்தினை ஒரு சில மணித்துளிகள் உற்று நோக்கி நம்முடைய மனக்கண்முன் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு மெதுவாக கண்களை இயல்பாகவும் மூடவும், நமது மனதையும் உடலையும் மிகவும் தளர்வாக வைத்திருப்போம். இந்த தருணத்தில் ஸ்ரீ மாதாஜி நம்முடைய குரு அவர்களை பிரார்த்தித்து நம்முடைய தியானத்தை தொடங்குவோம். வலது கையை நம்முடைய இதய சக்கரத்தின் மைய பகுதியில் வைத்துக்கொண்டு, ஸ்ரீ மாதாஜி, எங்களின் முதன்மை குரு அவர்களே, இன்றைய தியானத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தாருங்கள். நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தாருங்கள். எங்களை பாதிக்கும் எண்ணங்கள், சவால்கள், கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள், இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் பரிபூர்ணமாக சரணடைகிறோம். நாங்கள் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்று மட்டுமே ஸ்ரீ மாதாஜி, ஒருங்கிணைந்த பரிபூர்ண தியான நிலை. எங்கள் உடலில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் திசுக்களிலும் நுண் அதிர்வுகளின் உணர்வினை அருளுங்கள். எங்களுடைய சஹஸ்ராரத்தில் நுண்ணதிர்வுகளை நன்றாக உணரும் திறனை எங்களுக்கு அளியுங்கள். இந்த தியானத்தை வழிநடத்துபவரும் தாங்களே, இதன் பலனை பெறுபவரும் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் வெறும் கருவி மாத்திரமே. என்று பிரார்த்தித்து, நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிடுவோம். கடந்து சென்ற நாட்களும் இன்றைய தினமும் மிகவும் முக்கியமான ஒரு வார நாட்களாகும். கடந்த வாரத்தில் ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ ராமநவமி எனப்படும் விழாவும் கொண்டாடப்பட்டது. இன்று தூய வெள்ளியாகும். இவை அனைத்தும் நமக்கு வாழ்வில் ஒரு ஏற்றத்தினை தரும் ஒரு மிக முக்கியமான நாட்களாகும். அவர்களுடைய வாழ்க்கையை
பின்பற்றி அவர்கள் நமக்கு அருளிய நடைமுறைகளை பின்பற்றி நடந்தோமானால் எப்பொழுதும் ஒரு துன்பமில்லாத இன்பமான வாழ்க்கையை வாழலாம். இன்றைய தியானம் இதன் பிரதிபலிப்பாக இருக்கட்டும். நமது குண்டலினியிலும் நமது அன்றாட செயல்களிலும். இரண்டு கைகளையும் பூமியை நோக்கி காண்பிக்கும். உள்ளம் கைகள் இரண்டையும் பூமியை நோக்கி காண்பிக்கவும். தரையில் அமர்ந்திருப்பவர்கள் இரண்டு உள்ளம் கைகளையும் தரையின் மீது அழிந்து வைத்துக் கொள்ளவும். ஹே பூமி மாதா, எப்பொழுதும் தங்களை எங்களது கால்களால் அவமதிப்பதற்கு மன்னிக்கவும். எங்கள் உடலிலும் சூக்ஷ்ம சரீரத்திலும் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சமநிலையை எப்பொழுதும் அருளுங்கள். நேர்மறை சக்திகளை எங்களது குண்டலினியின் மூலமாக எல்லா சக்கரங்களையும் கடந்து சஹஸ்ராரத்தை கடந்து இறைவனின் ராஜ்யத்துடன் இணையச் செய்யுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அகம்பாவம், மமகாரம், தேவையற்ற கட்டுப்பாடுகள், எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அதீத கற்பனைகள், இவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக என்று வைப்போம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி மாதா நமோ நமக. மூச்சு காற்றினை நன்றாக உள்ளிழுத்து மிகவும் மெதுவாக வெளியேற்றுங்கள். இப்படி செய்தல் நமது மனதில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றிவிடும். ஒரு நல்ல தியான நிலையை மிகவும் எளிதில் அடைந்து விடக்கூடிய ஒரு உதவியாகும். இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். வலது உள்ளம் கையை மட்டும் பூமியில் அழிந்து வைத்துக் கொள்வோம். இடது உள்ளம் கை நமது மடியின் மீதும். நமது கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து இடது உள்ளம் கையின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியையும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தி அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மமகாரம் அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மமகாரம் அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. தூய்மையான ஆசைகளை எங்களது இடது நாடியில் அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி,
தூய்மையற்ற ஆசைகள் அனைத்தையும் பூமி தத்துவத்தின் மூலமாக வெளியேற்றுங்கள் ஸ்ரீ மாதாஜி. நமது இடது கையில் உள்ள ஒவ்வொரு விரல் நுனிகளாக கவனத்தில் கொண்டு வாருங்கள். இடது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இடது மோதிர விரல், இடது சுண்டு விரல். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள சக்கரங்களில் ஏதேனும் பாதிப்புகளோ எதிர்மறை சக்திகளோ இருப்பின் அவை அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மெதுவாக வலது உள்ளம் கையை மடியின் மீது, இடது உள்ளம் கை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொள்ளுங்கள். நமது கவனத்தை எல்லாம் ஒருங்கிணைந்து வலது உள்ளம் கையின் மைய பகுதிக்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, அன்னையே, எங்களது வலது நாடியை நன்றாக திறந்து விடுங்கள். அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் முழுமையாக தூய்மைப்படுத்தி சமநிலையை அருளுங்கள். எங்களது வலது நாடியிலும் அதில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகள், நான் என்ற அகம்பாவம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தின் மூலமாக தயவு செய்து வெளியேற்றுங்கள் ஸ்ரீ மாதாஜி. வலது நாடியை காக்கும் கடவுள்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் அவர்கள், குறிப்பாக ஸ்ரீ ஹனுமானன் அவர்கள் நமது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், நம்முடைய அதிகமான கற்பனை சக்திகளையும் வெளியேற்றி நம்மை மீண்டும் நேர் பாதையில் கொண்டு வர வல்லவர். அவரை வணங்கி ஒருமுறை ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானாத் நமோ நமः என்று உரைப்போம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானாத் நமோ நமः. வலது நாடியில் உள்ள ஒவ்வொரு விரல் நுனியிலும் நமது கவனத்தை செலுத்துவோம். வலது கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல்,
2 கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நம்முடைய கவனத்தை 2 உள்ளம் கைகளின் மையப்பகுதிக்கு கொண்டு செல்வோம். முதலில் மூலாதார சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையுடைய நானே. நமது கவனத்தை வலது சுவாதிஷ்டானத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே என்னுள் இருக்கும் தூய்மையான கவனம். என்னுடைய கவனத்தை சிதறவிடாது தயவு செய்து தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நம்முடைய கவனத்தை உயர்த்தி வலது இதய சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் சமூக பொறுப்பும் உணர்வும் மிக்கவன் ஆனேன். ஒரு தந்தைக்குரிய பொறுப்புணர்ச்சியை எனக்குள் அருளுங்கள். ஒரு முறை ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராம நமோ நமः. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராம நமோ நமः. கவனத்தை சற்றே மேலுயர்த்தி ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நெற்றியின் மைய பகுதி. ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த அகம்பாவமோ மமகாரமோ அல்ல. நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் மன்னிக்கும் மனப்பக்குவம் மிக்கவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. நமது வலது கையை நெற்றியின் மீது வைத்துக் கொண்டு தலையை சற்றே கீழே தாழ்த்தி 3 முறை ஓம் ஹம் ஷம் என்று கூட்டாக உரைப்போம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஹம் ஷம்.
शरणागति श्री माता जी, शरणागति श्री माता जी, शरणागति श्री माता जी. வலது கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மடியின் மீது வைத்துக் கொள்ளும். கவனத்தை மேல் உயர்த்தி சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது சஹஸ்ராரத்தில் வந்து அமருங்கள் தாயே. தங்களின் வருகையை நுண்ணதிர்வுகளின் மூலமாக முழுமையாக உணரச் செய்யுங்கள் தாயே. எங்களது எண்ண ஓட்டங்களை எல்லாம் தடை செய்து குண்டலினி சக்தியை மேலெழுப்பி சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தயவு செய்து ஒருங்கிணைந்த ஆழ்ந்த தியான நிலையை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. மூன்று முறை ஓம் என்று உரைத்து தியானத்தை தொடர்வோம். ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு. ஓ மாதாஜி அவர்களின் சொற்பொழிவை கேட்டு நமது தியானத்தை மேலும் தொடருவோம். கண்களை மூடி நல்ல அமைதியான தியானத்திற்கு செல்லவும்.
And in your Agya Chakra, he has created a small Virat, as they call it. He exists within your Agya Chakra. This sacrifice is very, very significant. And though it is gross, in subtle it has happened. To take the awareness through this center of Agya was done by Christ by his crucifixion. He came as a gross person, just like a gross human being. His body died, but did not die, because that body was also made of that imperishable divine vibrations, as you call it, radiations, or this Brahma. They did not die. And that's why the body did not die. And he resurrected with his body. He had to die to show that the body, though dies, can be saved. That's why he had to be crucified. Otherwise, he could not have shown you. But it was experimented in the Vaikuntha, as you call it, that he died and then resurrected to show that this does not die. Krishna has said, Nainam chidanti shastrani, nainam dahati pavaka. It is not killed by any weapon. Neither it is burned by any fires, nor it is blown by any wind. Na chainam kledayantapo na shosayati maruta. Neither, nothing can suck it. That spirit is he. When they saw him being resurrected, then they started saying, oh, he was the one. Then his disciples believed him. What ignorance! What darkness! What darkness! It's like telling an ant about human civilization. And this gross happening took place, when in the subtle also the same happening had to take place. Like when you say Moses crossed the river. This was the happening of void being crossed by the primordial master. So in the subtle, whatever is done is expressed in the gross in this manner. And this is exactly what happened when Christ was crucified. But again, you cannot crucify him. Now he has become Ekadasha Rudra, as described. The 11 Rudras, as you know very well. These are all the powers of Shiva given to him. Up till now, till he was born, Krishna had given him his powers, and that he became Mahavirat. He was even placed above Krishna. But now, when he will come, he'll be bestowed with the destructive powers of Shiva, 11 of them. One is sufficient to finish all the universes. And that's what is described as the coming of the Christ. You cannot crucify him anymore. And the time has come for all of us to be prepared for us to receive him. We are not yet ready to receive him.
Unless and until you are realized, you cannot receive him, because if you remain unrealized till he comes, you'll be finished, you'll be gone, you'll be destroyed. He'll just come to destroy all the nonsensical things. So this short time should be used for your emancipation and for your development. But when we think of Christ, how human beings, you see, put up pretensions, all kinds of pretensions, you see. Like they enact how Christ was crucified. They'll wear all the beautiful jewels and everything, and they will enact. It's mockery going on. If you have to really come to resurrection, then you must awaken Christ within yourself in the Agya Chakra. If you cannot do it, all this enactment, even I've seen some people in Spain, they say, are enacting as crucified. I mean, this is mockery going on in this world. We are living with pretensions and falsehoods. All these things are going to take us nowhere. We have to face ourselves. We have to awaken Christ within ourselves. We have to bow to him in full understanding of how great he is. On the contrary, we always bend towards people who are pretentious, who make a circus out of him. It's a mockery going on everywhere. This carrying the cross or any drama, I mean, it was such a miserable thing. And to enact it, I don't know why people want to do that. I just can't understand. I can't bear it. But I mean, if you have feelings, you can see within yourself. It cannot be a ceremony, a ritual. To be sacrificed and to be resurrected. Is the actuality, is the becoming. Is not any drama. And people want to see a drama like that and be satisfied. For us Sahajogis, it is important to understand the significance of Christ's life. That his body was the only body was made of these radiations. All other bodies were human bodies. All the incarnation, even that of Krishna's when he came on this earth, were having human qualities, that Mother Earth existed in the body. Now the Mother Earth exists as a magnetic force. She is nothing but a magnetic force. If the magnetic force is the only part of the energy of Christ, then it cannot be destroyed. But we are, as we human beings are, we are very gross, and the magnetic force of the Mother Earth also we do not know. We do not feel it within ourselves. The day we start feeling that magnetic force within us, we'll give up all these nonsensical movements of extremes. We'll settle down into our gravity. But we are not even sensitive to that magnetic force as the birds are. After realization, you do become subtle enough to feel that magnetic force.
And you can ask the Mother Earth to take away your problems, to take away your sins. She'll suck it. Once you become that subtle, she'll work it out, no doubt. But you have to become that subtle. Unless and until you become that evolved, you cannot touch her subtler side, which is the magnetic force. While Christ's body was made of that magnetic force itself. Now, when he was resurrected, they celebrate the Sunday. Because as you have seen that he has millions and millions suns and he's made of sun. He's the essence of sun. The sun has got the force of oxygen within it. And this oxygen is responsible for creating Brahmandas after Brahmandas. You see, when the sun's rays fall on the tree, we take everything for so granted. The tree blossoms, yields fruits. The fruits have seeds and then again they sprout into trees. Without the sun, nothing would exist on this earth. And that is why we worship him on a Sunday. Because he was sun. Actually, he resides in the sun, we can say. Now, when we go to the left, we actually go very much away from him, to the negative side. We become very negative, like when we go to the left side, which you know, we go very much away from him, and our agya gets caught up, as you say, the back side of it. You go to your right extremes, then you disown him, you cross your limits. You cannot go beyond him. And that is how when you go to the right, you cross all sense of decency, decorum, and humility. So in both ways, you go in the opposite directions, much away from him. Ego is the result of right-hand movement. Because the Christ essence does not create the necessary action on people who move too much to the right and also on the left. So on one side he fights the left side, the superego, on the other he fights the ego in human beings. That's why you have seen, if you are possessed, you have to take the name of Christ. Only his name can take you away from your possessions. Lord's Prayer has got all the essences to take away the possessions. But not Lord's Prayer said by any Dick, Tom and Harry. He is to be connected with Lord Jesus Christ. Then only if you say it has an effect. And such a mantra is an awakened mantra. Right hand side, when you move, you have to be humble in your heart. Because he resides in your heart as spirit, because he is the spirit.
And this spirit gets insulted when you go too much on the right-hand side. And that's why ego-oriented people get a heart trouble. On the left-hand side, in the superego area, Christ is a terror. They are frightened of his name. They run away from him because they know the Ekadasha Rudra that he is. So on one side, he is mild in the sense he recedes away from the people who are egoistical, ego-oriented. He doesn't like buffoons and idiots. Donkeys that he was riding is the suggestion of these donkeys who are ego-oriented. He tried to control the donkey. But the left-hand side are the people, these horrible negative people. They get frightened of him. Absolutely frightened. You take Christ's name and they just run away, depart. No, nothing doing. We are not going to face him. Oh God, he's gone. Now this mark is the sign of his blood actually. And that's why this sign is described as the person's. Even if you show this color, they run away. But one has to understand the significance of Christ with patience, with humility. Because he is the one who has created universes after universes. Here you cannot just sit on a table, let's have it out, or see, let's discuss. There's no dogma going on. He's a living God, and living God cannot be discussed by human beings. You have to become superhuman beings to discuss him, to understand him. And the more you rise, the more you are filled with awe. Oh God. And when you realize that he is the support of the universe, he is our support, then you feel very powerful, that nobody can possess you if he is your support. But you cannot just sort of possess Christ as your own. You cannot say, oh, Christ is mine. Nobody can possess him. You have to surrender to him so that you become his possessions, so that he looks after you. His greatness cannot be described in words. As a child, as a son, he is the giver of joy. One cannot describe how he looked after his mother. It's impossible. No words can describe the understanding of Christ for his mother. His love, his gentleness, his care, his devotion, dedication, his shraddha cannot be described. And you know that he came as an evolved Sri Ganesh. And at the back he is Sri Ganesh, in front he is Kartikeya. Very powerful, 11 Rudras. And this has given him the highest position. So on this day, we have to think how he was resurrected for us. More than him, his mother had to suffer his crucifixion. It was too much.
because she knew all about him. She knew all this was going to happen. And she was in a human form as a mother. And her only loving son being crucified in her presence. We should not glorify the cross for one reason, because Christ was crucified on that. But cross is the sign of the Agya Chakra also. Because the same swastika, which was tetravalent, equally distributed, is expressed as an evolved symbol, that is a cross. So when we glorify cross, we are glorifying our Agya, by which we accept the life of dedication and of sacrifice. And if we look forward after the cross, we know that it is resurrection. And the resurrection that you are going to actualize in this lifetime. But now give up all nonsensical ideas about your seekings and useless ramblings. Seeking means not knowing about anything but becoming something. For that, Christ crucified himself. He resurrected himself so that you all could be resurrected. So, you have to today thank him for giving you the lead of resurrection. And in this lifetime only you are going to be resurrected. And you are going to see with your own eyes your resurrection as the disciples saw the resurrection of Christ. This is being all promised, and this must happen to all of you. So we should rejoice and be happy that the time has come for a mass resurrection. And such a great event we are facing, we are such fortunate people. Give up our small visions and our petty hankerings, our small little lives in which we live like frogs. Expand yourself and think that today you are facing the drama of mass resurrection. Not only that, but you are maneuvering it. So rejoice and be happy that what Christ did 2000 years back, today we are going to do it. That's why Easter is a special day for all of us. It's really a very special day, because in our lives the death has died and we are resurrected. May God bless you all.
ஒரு நிமிடம் தொடர்ந்து கண்களை மூடி மிக ஆழ்ந்த மற்றும் அமைதியான தியானத்திற்கு செல்வோம்.
இது மிகவும் ஒரு முக்கியமான ஆழ்ந்த மராத்திய பஜனாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை போற்றும் விதமாக அந்த பாடல். தொடர்ந்து ஒரு சிறிய தமிழ் பாட்டையும் கேட்போம்.
சிலுவையில் அறைந்த கொடுமை செய்தியோரே, சிலுவையில் அறைந்த கொடுமை செய்தியோரை மன்னிப்பாய் என்று பிரார்த்தனை செய்தவரே, மன்னிப்பாய் என்று பிரார்த்தனை செய்தவரே, எல்லோரும் தூய ஆத்மா என்றறிய நாம் எல்லோரும் தூய ஆத்மா என்றறிய உயிர் தெழுந்த அனைவர் முன் காட்சி தந்தாயே, எல்லோரும் தூய ஆத்மா என்றறிய உயிர் தெழுந்த அனைவர் முன் காட்சி தந்தாயே, மன்னித்து அருளும் தேவனே உன் இருவயில் வாழ்கிறோம் அனைவருமே ஐயா, மன்னித்து அருளும் தேவனே, தேவனே, தேவனே. இன்றைய நல்ல ஆழ்ந்த தியானத்தையும் ஸ்ரீ இயேசுவை பற்றிய ஆழ்ந்த அறிவையும் நமக்கு அருளிய நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். எல்லாவற்றையும் மன்னிப்போம், எல்லோரையும் மன்னிப்போம், நம்மை மன்னிப்போம். என்ற பிரார்த்தனையுடன் நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிட்டு இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளுங்கள். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களது மைக்கினை அன்மியூட் செய்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சந்தேகம் இருப்பின் கேள்விகளை எழுப்பலாம். நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பிரகாஷ் சார் நன்றி. நன்றி. ஃபேஸ்புக் முகநூல் அன்பர்களை இன்றைய ஒளிபரப்பை இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு நாம் ரத்து செய்ய வேண்டி இருக்கிறது, ஈஸ்டர் பூஜை காரணமாக. எனவே எமது அடுத்த வகுப்பு திங்கள் மாலை 8 மணிக்கு.
தொடரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஃபேஸ்புக் அன்பர்களே.